ட்விட்டர், ஃபேஸ்புக்கில் பேட்டி கொடுத்து மட்டுமே அரசியல் பண்ணும் அண்ணாமலையால் எப்படி ஓட்டு வாங்க முடியும்? பாஜக முதலில் பூத் கமிட்டி அமைக்க வேண்டும், பின்னர் பூத் கமிட்டியில் ஆள் போட வேண்டும். ஆனால் அவர்களிடம் பூத்தில் போடவே ஆள் இல்லை. இதில் எப்படி அவர்கள் போட்டிக்கெல்லாம் வர முடியும் என SP வேலுமணி விமர்சித்துள்ளார். பேட்டி கொடுத்து அப்படியே அதுல மட்டும்தான் அரசியல் பண்றாரு. களத்துக்கு நம்ம அரசியல் பண்ற கேள்வி. ட்விட்டர்ல பேஸ்புக்ல அரசியல் பண்ணி ஓட்டு வாங்க முடியுமா? சரி அவர் இதுல இன்னும் ஒரு 6% ஓட்டு வாங்கினாங்க. பொதுவான ஓட்டெல்லாம் சரி 10% வாங்கிட்டார். ஆனா 15% ஓட்டு வாங்கிட்டு ஜெயிக்க முடியுமா? திமுக அதிமுக பெரிய இதுல அதிமுக நம்பர் 1 பெரிய கட்சி, உலகத்திலே 7வது கட்சி, இந்தியாவில் பெரிய கட்சி, தமிழ்நாட்டில் பெரிய கட்சி. அதிமுக திமுக பக்கத்தில் முடியாது. வேலூர் தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் பிரச்சாரத்தின் போது மகளிரை பார்த்து என்ன எல்லாரும் பளபளன்னு இருக்கீங்க, மேக்கப் போட்டிருக்கீங்களா என கேட்டது அனைவரிடத்திலும் சிரிப்பலையை ஏற்படுத்தியது. மேலும் அனைவரின் முகத்திலும் ஒரு புன்னகை தெரிகிறதே, அதற்கு காரணம் மாதம் 1000 ரூபாய் வாங்குவதுதானா? யாரெல்லாம் மாதம் 1000 ரூபாய் வாங்குகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியவர், வாங்காதவர்களுக்கு நிச்சயம் இந்த தேர்தல் முடிந்ததும் 1000 ரூபாய் கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார். மேக்கப் போட்டு வந்துக்கிறீங்களா? எல்லாம் பேர் அண்ட் லவ்லி சிங்கார் போட்டு எல்லாம் போட்டு ஜாம் பண்ணி வந்திருக்கீங்க போல. இது நான் வந்த உடனே சீதாராமனை கேட்டேன். நான் ஜீப்பு திருப்பும் போது எல்லார் மத்தியிலையும் ஒரு சந்தோஷம் இருக்குது, என்ன சமாச்சாரம்னு கேட்டேன். நான் கேட்ட உடனே அவர் சொன்னாரு, எல்லாருக்கும் மாசம் மாசம் 1000 ரூபாய் ஏதோ பணம் போதாங்க, அதுல சரியான ஹாப்பியா இருக்காங்களா அப்படின்னாரு. என்ன உண்மையாது? கலைஞர் உரிமை மகளிர் உரிமை தொகை யார் யாருக்கெல்லாம் வருது? கை தூக்க பார்க்கலாம். யார் யாருக்கெல்லாம் வருது? நாடாளுமன்றத்தில் மக்களின் உரிமைக்காக இதுவரை ஒரு முறை கூட குரல் கொடுக்காத திமுக கண்ணீர் புகைக்குண்டுகள் வீசப்பட்ட பொழுது கூட 2 நாள் போராடுவது போல் போராடி ஒரு வெற்று வேஷமே போட்டார்கள் என அதிமுக தென்சென்னை வேட்பாளர் MP ஜெயவர்தன் விமர்சித்துள்ளார். திமுக கடந்த 5 வருஷத்துல ஒரு போராட்டம் கூட நாடாளுமன்ற அவையில அது இந்த மாதிரி உரிமைகள் சார்ந்திருக்கக்கூடிய விதத்துல போராடினதே கிடையாது. பேச்சளவு பாத்தீங்கன்னா கடைசியில பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் உள்ள அந்த கண்ணீர் புகை இதெல்லாமே வீசினதுனால அதுவும் எடப்பாடி K பழனிசாமி நீங்க எந்த விதத்திலும் போராடல. மத்திய அரசாங்கத்துடன் மோடி அரசாங்கத்துடன் இணக்கமாக இருந்து நடிப்பு ஒரு நாடகம் நீங்க அரங்கேற்றிட்டு இருக்கீங்க. வெள்ளுக்கு கூட நீங்க உரிமைக்காக போராடல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக ஒரு வெற்று வேஷத்துக்காக அவங்க பொறுத்தவரையில அதை ஒரு சந்தர்ப்பமா எடுத்து பார்த்தோன்னா ஒரு 2 நாள் போராடி விட்டுட்டாங்க. பாஜகவை பகைத்துக் கொண்டு அரசியல் செய்தால் தமிழ்நாட்டு மக்கள் தான் பாதிக்கப்படுவார்கள். சினிமா பின்புலம் உள்ளவர்கள் ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது? இங்கு தேர்தலை சந்திக்கும் அரசியல்வாதிகள் எல்லாம் என்ன தகுதி அடிப்படையில் தேர்தலை சந்திக்கிறார்கள் என பாமக கடலூர் வேட்பாளர் தங்கர் பச்சான் கேள்வி எழுப்பியுள்ளார். 2 முறை பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவை ஆண்டிருக்கு. 3வது முறையும் அதுதான் அளப்போகுது. மோடி அவர்கள் தான் பிரதமராக வரப்போறாரு. அவர்கிட்ட பகைச்சிக்கிட்டு அரசியல் பண்றதுல பாதிக்கப்படுறது யாரு தெரியுமா? தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றம். ஏன் சொல்லிட்டு போங்களேன், ஏன் இருக்கக்கூடாதா? அரசியலுக்கு என்ன தகுதி? எந்த தகுதியில் வரீங்க? அரசியலில் நீங்கள் மக்களை சந்திக்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க. என்னென்ன தகுதி அடிப்படையில் அங்கே நீங்கள் தேர்தலை சந்திக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமியும் பிரதமர் மோடியும் எதிர்க்கட்சிகள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வாக்கு வங்கியை அதிகரிக்கலாம் என பொய் பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது என கன்னியாகுமரி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் தெரிவித்துள்ளார். எடப்பாடி மட்டுமல்ல, மோடி அவர்களும் சரி, யார் வந்தாலும் மீனவர்களை மட்டுமே குறிப்பார்த்து சொல்லுகிறார்கள். எதுவும் செய்யவில்லை, ஏதோ குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறார்கள். இது ஓட்டு வங்கி அவங்களுக்கு சாதகமாக திருப்பதாக மட்டுமே நான் சொல்லுவேன். ஆனால் காங்கிரஸ் கட்சி மீனவ சமுதாயத்துக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. நானும் என்னுடைய 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் இதில் நிறைய இதை மீனவ சமுதாயத்துக்கு நிறைய செய்திருக்கிறோம். அதனால் பொய் பரப்புரையை தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறது. ஏன்னா அவங்களுடைய பேஸ் இல்லாதனால இந்த மாதிரி ஒரு சாக்கை சொல்லி போயிருவாங்க. இந்த தேர்தலில் 3 லட்சத்துக்கு வாக்கு வித்தியாசத்துக்கு மேல் வெற்றி பெறும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.